என்னோடு சேர்ந்து நவேத கையில் எடுத்து ஏசாயா 32 அதிகாரம் பக்கம் 836 சொல்லு. அவர் காற்றுக்கு ஒதுக்காக, பெருவெள்ளத்திற்கு புகலிடமாக, வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாக, விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாயிருப்பார். என்னுடைய தலைப்பு என்னன்னா, தேவனுடைய அடைக்கலம். அத பாருங்க எல்லாரும் சொல்லுங்க. ஒதுக்கா சொல்லுங்க, என்னோட படிங்க சொல்லுங்க. ஒதுக்காய் இருப்பார், புகலிடமாய் இருப்பார், நீர்க்காலாய் இருப்பார், பெருங்கண் நிழலாய் இருப்பார். ஆமென். நாளின் செய்தி என்னன்னா, தேவனை அடைக்கலமாய் கொண்டவன். இரண்டாவது, உலகத்தை அடைக்கலமாய் கொண்டவன். அதிகாரம் படிக்கிறேன் கேளுங்க. 28 அதிகாரம் ஏசாயா 28 அதிகாரம் 15 வசனம். பொய்யை அடைக்கலமாய் கொண்டவன். 28 அதிகாரம் 15 வசனம் நான் படிக்கிறேன் கேளுங்க. சொல்லுங்க. அதாவது 5வது வரி 6வது வரி படிங்க. பொய்யை சொல்லுங்க. பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக. பைபிள் பார்க்குறீங்களா? பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக. என்ன பாருங்க, 1 2 பேர் சொல்லுற இன்னைக்கு பாருங்க. கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டவர். சொல்லுங்க எல்லாரும். இன்னொருத்தருங்க பொய்யை அடைக்கலமாய் கொண்டவர்கள். நான் 2 பேர் நிக்க வைக்கிறேன். ரைட். உதாரணத்துக்காக ஒரு 2 பேர் வரீங்களா? என் கிட்டார் வாசித்த ஒருத்தர், கிட்டார் வாசித்த போயிட்டாரா? நீதான் கோச்சிக்காதுன்னா. ரைட் ரைட் ரைட். இன்னொருத்தர் வந்து இல்லைங்களேன். இன்னொருத்தர் உன்னை பார்த்தாலே பரிதாபமா இருக்குது. ஒரு பெரிய பெரிய ஆள் வந்து வாங்க. தம்பி தம்பி அனுப்போம். அஜயா. ரைட் ரைட் ரைட். எல்லாம் சொல்லுங்க. 28 அதிகாரம் எல்லாம் சொல்லுங்க. இந்த வார்த்தைய 15 வசனம் 28-15. நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. பொய்யை அடைக்கலமாய், மாயையை மறைவிடமாய் வந்து அடைந்தோம். கவனிங்க. நீங்க என்ன செய்தின்னா, ஆண்டவரை நம்புற பிள்ளைகளுக்கு வருகிற போராட்டம். 2 பேர் நிக்க வைக்கிறேன். ரைட். இப்போ இவர் தான் ஆண்டவர் நம்புறாருன்னு வச்சுக்க. நம்புறார், ஜெபிக்கிறார், வேதம் வாசிக்கிறார், ஒழுங்கா ஆண்டு நேசிக்கிறார். ஆனால் வாழ்க்கையில கவனிக்க 2 வசனம் 32:2. காற்று. என்ன சொல்லுங்க? பயில் பார்க்குறீங்களாமா? சொல்லுங்க. காற்று, பெருவெள்ளம், வறட்சி, விடாய்த்த பூமி. ரைட். இதெல்லாம் வாழ்க்கையில நல்ல ஜெபம் பண்றவர், நல்ல வேதம் வாசிப்பார், கர்த்தருக்கு பயப்படுவார், ஆண்டவர் ஊழியெல்லாம் பண்ணுவார், சிரிக்கிறார், ஜெபம் பண்ணுவார், சபைக்கு ஒழுங்கா வருவார், பாஸ்டருக்கு உதவியா இருப்பார். புரியுதா? ஆனா இவர் வாழ்க்கையில என்னெல்லாம் வருது? நம்பர் 1 காற்று. என்ன காற்று தெரியுமா? பெருங்காற்று. 2வது பெருவெள்ளம். 3வது வறண்ட பூமி. விடாய்த்தது. அடிக்கடி சோர்ந்து போயிடுவார். ஒரு வாரம் வருவார், இந்த வாரம் சோர்ந்து போயிடுவார். விடாய்த்தது. என்ன ஆண்டவர், என்ன ஜபம், அடிக்கடி சோர்ந்து போயிடுவார். ரைட். ஆனா இவர் ஆண்டரோடு இருக்கிறார்.
இவர் ஆண்டவரோட இருக்கிறார். ஆனா என்ன வருது இவர் வாழ்க்கையில் டெய்லி என்ன வருது? முதல்ல என்ன வருது? சுனாமி வருது. வீட்டுல போராட்டம், வேலையில போராட்டம், எங்க போனாலும் போராட்டம் இருக்கு. ஆனா ஒழுங்க சபைக்கு வருவார். ரைட். அடுத்து பெருவெள்ளம் வருது. என்னையா? பெருவெள்ளம். மூன்றாவது வறட்சி. கையில காசுக்குதான் வண்டில வறட்சி. நாலாவது அடிக்கடி காணா போயிடுவார். தண்ணி கொடுங்க கிளாஸ்ல. அடிக்கடி காணாம போயிடுவார். தமிழ் புரியுதா தம்பி? நீ வச்சிருக்கோம், அவங்க எடுத்துரும். நீ நில்லும். அடிக்கடி இவர் காணா போயிடுவார். ஆனா ஜெபம் பண்றவர். நல்லா சொல்லுங்க இவரப்பா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. காற்று வரும், பெருவெள்ளம் வரும், வறட்சி வரும், விடாய்த்து வரும். இப்ப என்ன பாருங்க எல்லாரும், இப்படி இருந்தா சபைக்கு வருவீங்களா? ஐயா சபைக்கு வருவீங்க. நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா வேதம் வாசிக்கிறீங்க, அவ்வளவு தூரத்திலிருந்து சபைக்கு வரீங்க. ஆனா வாழ்க்கையில் என்னது? காற்று. இன்னொன்னு பெருவெள்ளம், இன்னொன்னு வறட்சி. நாலாவது அதாவது செழிப்பை இல்லை வாழ்க்கையில. ஆனா இன்னொருத்தருக்கிறார். இவரு தம்பி கோச்சு கூடாதுன்னா, இவர் ஜபமே பண்ண மாட்டார், சபைக்கே வர மாட்டார், வேதம் வாசிக்கவே மாட்டார், ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா எப்படி இருக்காரு தெரியுமா? 28:1 இவருடைய வாழ்க்கையில கிரீடம் இருக்கிறது. 28:1 திரையில பாருங்க. சொல்லுங்க பெருமை. அதை வச்சு சொல்லுங்க பெருமை, கிரீடம், சத்தமா, மதுபானம், மயக்கம், செழிப்பு, கொடுமுடி. சத்தமா சொல்லுங்க. நம்பர் 1 சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க பெருமை. இவருக்கு என்ன தெரியுமா? இவருக்கு இருக்கிற எதுவுமே இவருக்கு இல்லை. இவருக்கு என்ன இருக்குது? பெருங்காற்று, பெருவெள்ளம், வறட்சி. ஆனா இவர் ஒருத்தர் இருக்கிறார். இவர் ஜபமே கிடையாது, ஆண்டவரே கிடையாது, ஆண்டவருக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா இவர் வாழ்க்கையில சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பெருமை. எப்படி இருக்கார் வாழ்க்கையில்? எப்படி இருக்காரு? பெருமையா இருக்கிறார். இவர் ரொம்ப சிறுமையா இருக்கிறார். ரெண்டாவது இவர் வாழ்க்கையில் எப்படி இருக்குது? கிரீடம். சொல்லுங்க எல்லாரும் செழிப்பு. செழிப்பு சத்தமா. அடுத்து கொடுமுடி. எங்க இருக்கிறோம்? டாப்பா இருக்கிறார். எப்படி இருக்காரு? டாப்பா இருக்கிறார். புரியலையா? ரொம்ப டாப்ல இருக்கிறார். அடுத்து ஒரு போட்டிருக்குது அலங்காரம். என்னங்க? ரெண்டாம் வசனம் திராணி. என்னங்க? நல்ல என்ன வந்தாலும் சமாளிப்பார், கஷ்டம் வந்தா சமாளிப்பார், பாடு வந்தா சமாளிப்பார். ரெண்டாம் வல்லம் இருக்குது. ஒரே இடத்துல 10 பேர் அடிப்பார், புரிய மாட்டேங்குது. நல்ல ஜிம்முக்கெல்லாம் போவார். இவற்ற மணி பவர் இருக்குது, மேன் பவர் இருக்குது, மசில் பவர் இருக்குது. என்ன பவர்? மணி பவர். மேன் பவர். இவர் சுத்தி ஒரு 100 பேர் இருப்பான் பின்னாலேயே, அடியாளம் வச்சுக்கிறார். மசில் பவர். ஆனா இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவர்கிட்ட நல்ல ஜோம் பண்றார், நல்லா ஆண்டவருக்கு நேசிக்கிறார். ஆனா டெய்லி என்ன வருது வாழ்க்கையில? காற்று. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, இல்லை, இனிமேல் வரும். டெய்லி காற்று. என்னதுங்க? காற்று இந்த காற்று இல்லை, சூறாவளி, சுனாமி டெய்லி. அப்புறம் பெருவெள்ளம் டெய்லி வந்துனே இருக்குது. மூணாவது என்ன ஜோம் பண்ணாலும் பதிலே இல்லை, எவ்வளவு வேதம் வாசித்தாலும் ஒரு செழிப்பு இல்லை, வறட்சி. இப்போ இவரை பார்க்கும் போது இவர் எப்படி இருக்காரு? பெருமையா. அப்புறம் எங்க இருக்கிறாரு? 28 கொடுமுடியில் டாப்ல இருக்கிறார். திராணி இருக்குது அவருக்கு, வல்லம் இருக்குது. சத்தமா சொல்லுங்க. அப்புறம் அலங்காரம் கூட இருக்குது, அலங்காரமா இருக்கிறாரு. என்ன அலங்காரம் இருக்குதா?
இப்போ அம்மா இவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? இவரை பார்க்கும்போது செழிப்பா இருக்கிறாருன்னா சூப்பரா இருக்கிறாரு, வியாதியே வரல. நமக்கு தான் சுகர் வருது, கொலஸ்ட்ரால் வருது, கை கால் வலிக்குது, எழுந்தா படுத்தா எழுந்துக்க முடியல, அப்புறம் படுத்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா படுக்க முடியல. இவருக்கு வியாதியே இல்லை, சூப்பரா இருக்கிறார். கிரீடம், பெருமை, கொடுமுடி, அலங்காரம், திராணி, அப்புறம் என்னங்க வல்லமை. நாலாம் வசனம் செழிப்பு. கவனிங்க, இவரை பாருங்க, இவருக்கு செழிப்பு இல்லை, கொடுமுடி இல்லை, அலங்காரம் இல்லை, அலங்கோலமா இருக்கிறார். இப்போ இவருக்கு இவரை பார்த்தா எப்படி இருக்கும்? இவருக்கு இவரை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்னங்க ஜபமே பண்றது இல்லை இவரு. என்னங்க ஜபமே பண்றது இல்லை, சபைக்கே வர்றதில்லை. ஆனா இவர் என்ன விரும்புறாரோ அதெல்லாம் நடக்குது. இவர் முட்டி முட்டி ஜோபனோட நடக்கல. இவருக்கு உடம்பு ஃபுல்லா இவருக்கு வியாதி. இவருக்கு வியாதியே கிடையாது. 24 மணி நேரமும் கோப்பையில என் குடி இருப்பு. புரியுதுங்களா? மதுபானம் இருக்குதாங்க. உதாரணம் சொல்றேன், வெத்தப்பான செய்ய போற. மதுபானம் இருக்குதா? எப்ப பார்த்தாலும் மயக்கத்துல இருப்பாரு, இவ பார்த்தாலும் புயல்ல இருப்பார். இவருக்கு புயலும் பெருவெள்ளமும் காற்றும் இதான் சொந்தம். இவருக்கு செழிப்பு சொந்தம், கொடுமுடி சொந்தம், அலங்கார சொந்தம். இவருக்கு எல்லாமே இருக்குது. இவர் சுத்தி 10 பேர் இருக்கிறான், இவர் சுத்தி யாருமே இல்லை. ஏன்? டெய்லி காற்று அடிக்குது, டெய்லி பெருவெள்ளம் வருது, புரியுதா உங்களுக்கு? ஆனா இவர்கிட்ட பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இவரை பார்த்து சொல்லுங்க. இவர் யாரோட வச்சிருக்காரு? யாரோட தெரியுமா? 16ஆம் வசனம். 16ஆம் வசனம் என்ன சொல்ற தெரியுமா? 16, 15 சொல்றாரு, வாதை பெருவெள்ளமாய் வந்தாலும் என்னை அணுகாது. இருக்குதா? இவர் சொல்றாரு, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுவோம், என்னை யாரும் பெருவெள்ளம் வந்தால் என்ன செய்யாது? அவரை பார்த்து சொல்லுமா, சொல்லுங்க, என்னை அணுகாது. எனக்கு இவருக்கு பொய் அடைக்கலம், மாய அடைக்கலம், உலகம் அடைக்கலம், பணம் அடைக்கலம், இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் அடைக்கலம். இவருக்கு ஆண்டவர் அடைக்கலம். ஆமே, சொல்ல மாட்டீங்களா? இவருக்கு எது அடைக்கலம்? பணம் அடைக்கலம், பொருள் அடைக்கலம், உலகம் அடைக்கலம், மாமியார் மாமனார் அடைக்கலம், அம்மா அப்பா அடைக்கலம், மாமா மச்சான் அடைக்கலம். இவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இவருக்கு ராஜா அடைக்கலம். படிங்க, 32 படிங்க. 32 முதல் வார்த்தை. இதோ சொல்லுங்க, இவரை சொல்லுங்க, இதோ ஒரு ராஜா இவர் கூடவே இருக்கிறார். கைதல் சொல்லுங்க, இதோ ஒரு ராஜா இவர் கூட இருக்கிறார். என்ன பாருங்க, இப்போ ராஜா கூட இருந்தா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் கேட்டேன். செழிப்பா இருக்கணும், டாப்ல இருக்கணும், அப்புறம் அலங்காரமா இருக்கணும். ஆனா எப்படி இருக்கிறார் தெரியுமா? அலங்கோலமா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்றவா சொல்லுங்க. சொல்லுங்க, காண்கிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போட மாட்டேன். சொல்லுங்க, காண்கிற ஜோடிப்பு, பெருமை, கிரீடம், அலங்காரம், வல்லமை, திராணி எல்லாம் வாடி போகும். 28:1 படிங்க. வாடி போகும். சத்தமா சொல்லுங்க, வாடி போகும். இருக்குதுல? 28:1 சத்தமா படிக்கமா? 28:1 சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, வாடி போகும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமே. இவர் வாழ்க்கை என்னதான் வருது? அதான் படிங்க, கடைசி வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். சத்தம் சொல்ல, இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. 32 1 சொல்லுங்க, இவர்
நியாயமா வாழறாரு, இவர் அநியாயமா வாழறாரு. புரியல? இவர் கூட ராஜா இருக்கிறார். 31:1, 32:1. சொல்லுங்க ராஜா. சொல்லுங்க ராஜா இவரோடு கூட இருக்கிறார். இவர் கூட யார் இருக்குது? இவர் கூட பேய் இருக்குது, பணம் இருக்குது, ஜோடிப்பு இருக்குது, மணி பவர், மேன் பவர், மசில் பவர். நல்ல கவனிங்க. இப்போ இவரை பார்க்கும், இவர் எப்படி இருப்பார் தெரியுமா? வரும்போது அப்படிதான் டாப்ல இருப்பார். இவர் பள்ளத்துல இருக்கிறார். ஆனா இவர் ஜெபம் பண்றாரு, வேதம் வாசிக்கிறார், ஊழியம் பண்றார். இவர் கூட ராஜா இருக்கிறார். சொல்லுங்க, இவர் கூட ராஜா இருக்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் அடைக்கலம், பொய் அடைக்கலம், மாய அடைக்கலம். தமிழ் புரியுதா? இவர் கூட யார் இருக்கிறது? 28:1, 28:1 இல்ல 28:1 2ஆம் வசனம். திராணியும் ஒரு விஷயம் எல்லாம் பாருங்க. இவர் வாழ்க்கையில சின்ன மழை வந்தா கூட கரைஞ்சு போயிடுவார். அதுல படிக்கிறீங்களா? சின்ன மழை வருது, கல் மழை வருது. 28:28 கல்மழை எல்லாம் சொல்லுங்க. என்ன பாக்குறீங்களா? சின்ன மழை வந்தா கரைஞ்சு போயிடுவார். பணம் இருக்குதா? பெருமை இருக்குதா? இப்ப இருக்குதா? அவற்ற ஜோடிப்பு, அலங்காரம், கொடுமுடி எல்லாம் இருக்குது. சின்ன மழை வந்தா ஆல் க்ளோஸ். இவருக்கு பெருவெள்ளம் வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும், வறட்சி வந்தாலும், என்னதான் சுனாமி வந்தாலும் இவர் ஆண்டவர் இவரோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க இருப்பார். இந்த வார்த்தை போட்டு தம்பி, இருப்பார். வசனம் போடுறீங்களா? 32:2 சொல்லுங்க இருப்பார். துறையில பாக்குறீங்களா? சொல்லுங்க இருப்பார். கர்த்தர் இருப்பார், இவரும் இருப்பார். இவருக்கு சின்ன மழை தான், தூறல் மழை தான். தூறல் மழை வந்தால் ஐயா என்ன ஆயிடுறாரு? சத்தமா தமிழ் பைபிள போட்டது அழிந்து போவார். எல்லாம் கவனிங்க. சொல்லுங்க அவரை பார்த்து, கண்ணை நம்பாத, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். புரியல? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். பெருமை போயிடுச்சா? அலங்காரம் போயிடுச்சா? ஜோடிப்பு போயிடுச்சா? கொடுமுடி போயிடுச்சா? எல்லாம் ஒரு நிமிஷத்துல போயிடும். சொல்லுங்க, எல்லாம் ஒரு நிமிஷத்துல போயிடும். சொல்லுங்க 28ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, சொல்லுங்க. பொய்யையும் பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்து விடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். சொல்லுங்க விருதா. சொல்லுங்க எல்லாம் வேஸ்ட் ஆயிடும், நிற்காது, மிதிக்கப்படுவாய். இருக்குதா? மிதிக்கிறது எல்லாம் சொல்லுங்க எல்லாம் தம்பி. சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க அழித்து விடும். 17ஆம் வசனம். சொல்லுங்க அழித்து விடும், அடித்து கொண்டு போகும். 19 நிற்காது. சொல்லுங்க மிதிக்கப்படுவாய். 19ஆம் வசனத்துல நாள்தோறும் இரவும் பகலும் இவருக்கு பிரச்சனை. நாள்தோறும் ஸ்கிரீன்ல பாருங்கம்மா. இப்ப பாருங்க, இவர் பின்னால ஜனங்க போவாங்களா? இவங்க பின்னால பாருங்க, இவர்கிட்ட எல்லாம் இருக்குது. இவர் கூட போனா வேலைக்கு குவார்டர் வாங்கி கொடுப்பாரு. இல்ல பிரியாணி சொன்னேன், பிரியாணி வாங்கி கொடுப்பார். அப்பப்ப தேவைக்கு பணம் தருவார். அப்ப தேவைக்கு பணம் தருவார். புரியுதா உங்களுக்கு? சாப்பாடு வாங்கி கொடுப்பார், குவார்டர் வாங்கி கொடுப்பார். அப்ப எல்லாம் செய்வார். நான் இவர் பின்னால போவேனா? ஒண்ணு இல்லை, இவர் பின்னால போவேனா? பிரியாணி பின்னால தான் போவேன். எங்க இருக்காரு அவர் இப்போ? இவரு டவுன்ல இருக்கிறார். இவர் பார்த்தாலே பசி தீரும், இவரை பார்த்தாலே பரிதமாகுது. ஆனா இவர் எப்ப பார்த்தாலும் அல்லேலூயா 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 அல்லேலூயான்றாரு. இவர் போயா போயான்றாரு. உலகத்துல யாருக்கு மதிப்பு? என்னங்க? போயா. ஆனால் ஒரு நிமிஷத்துல எல்லாம் போயிடும்.
சொல்லுங்க. ஜோடிப்பு, அலங்காரம், கொடுமுடி. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் எவ்வளவு நேரத்துல? ஒரு நிமிஷத்துல. ஆனா இவருக்கு என்னது? பெருவெள்ளம் வருது, பெருங்காற்று வருது, புயல் வருது, சுனாமி வருது, ஒண்ணுமே எல்லாமே வருது. வந்தவிட அப்படி நிக்கிற. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவர் கூட 32:1 எல்லாம் சொல்லுங்க. இவர் கூட 32:1 சத்தமா சொல்லுங்க. இதோ ஒரு ராஜா அவரோடு, சத்தமா ஒரு ராஜா சொல்லுங்க. ராஜா இவரோடு இருக்கிறார், எல்லாம் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க. சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, எல்லாம் பார்த்துப்பார். ஆமே. பார்த்துக்க மாட்டாரா? சொல்லுங்க. ராஜா இவரோடு கூட. என்ன பாருங்க, இவருடைய உறவு யாரோட? ராஜாவோட. பேசுவாரா? என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார். பேசுவாரா? அரவணைப்பாரா? ஆதரிப்பாரா? அணைத்துக் கொள்ளுவாரா? பெருவெள்ளம் வரும்போது அப்படியே மூடிப்பார். பெருங்காற்று வரும்போது மூடிப்பார். சொல்லுங்க. காற்று வரும், ஒதுக்காய் இருப்பார். பெருவெள்ளம் வரும், புகலிடமாய் இருப்பார். வறட்சி வரும், நீர் பாய்ச்சுவார். விடாய்த்து போயிடுவாரு, கண்மல் நிழலாய் இருப்பார். அம்மா புரியுதா உங்களுக்கு? பின்னால் உட்காந்துக்கிற அம்மாவுக்கு இருப்பார். எங்க இருக்கிறாரு? முதல் வார்த்தை இதோ. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. இப்போ இந்த ஐயா பார்த்து கேட்கிறேன். இந்த ஐயா பார்த்து, ஐயா உங்கள் வாகனம் எங்கே? உங்கள் வாகனம் எங்கே? அதோ. உங்கள் வேதம் எங்கே? இதோ என்று சொல்லுவது தொடக்கூடிய, நெருக்கமா இருக்கக்கூடிய, நான் பார்க்கக்கூடிய. இப்போ அம்மா வீடு எங்கே? அதோ. மகன் எங்கே? அதோ. உங்கள் வேதம் எங்கே? ஆமென் சொல்லுங்க. இதோ தொடக்கூடிய, பார்க்கக்கூடிய, நெருக்கமா இருக்கக்கூடிய. என்ன சொல்லுங்க. இதோ. தொட முடியுமா? தொட முடியுமான்னு கேட்டேன். தூரமாக நெருக்கமா இருக்குதா? சொல்லுங்க. எனக்கு பக்கத்தில், நெருக்கமாய், பார்க்கக்கூடிய. அப்ப தேவன் சொல்றாரு, நான் நீ ரொம்ப தூரமா இல்ல, நீ தொடுற அளவுக்கு தான் நினைக்கிறேன். இதோ ராஜா. சத்தமா சொல்லுங்க. இவர் பாக்கியவானா? இவர் பாக்கியவானா? இவரோட ராஜா இருக்கிறாங்க, இவரோட பூஜா தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் அதான் விரும்புறாங்க, சுப்பு தூக்கிறதுக்கு. ஏன்னா இவர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? செழிப்பா இருக்கிறாரு. என்னங்க நீங்க பாருங்களேன், இந்த பஸ்ல போகும்போது இந்த கருப்பாகிற குழந்தை யாரும் தூக்க மாட்டாங்க. கொஞ்சம் வெள்ளத்தோலா இருந்தா அந்த குழந்தை வச்சுக்கிறோம். மூக்கெல்லாம் வழி பார்த்தீங்கன்னா அது யாரும் தூக்க மாட்டான். இது கொஞ்சம் புஷ்டியா இருந்தா அவன் சொல்றான், ஆண்டி எனக்கு கொடுங்கன்றான். அந்த அம்மா ஆண்டியா இவன். வெள்ளத்தோலை பார்த்தாலே உலகம் மயங்கிடுது இல்ல? செழிப்பு, கொடுமுடி இருக்குதா? இது வரைக்கும் இல்ல இருக்குதா? இது வரைக்கும் இல்லையா? இனிமேல இருக்காதா? சொல்லுங்க. கொடுமுடியும், செழிப்பும், ஜோடிப்பும், அலங்காரமும் சீக்கிரம் ஆடி போயிடும். வாடாது அன்பு. சொல்லுங்க. வாடாது, விலகாது, ஒரு நாளும் மாறாது. இதோ சொல்லுங்க. ராஜா இவரோடு கூட இருக்கிற. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா இவருக்கு அந்த நேரத்துல இவர் நினைப்பாரு, அவனை மாதிரி இருக்கலாமே. நினைப்பு வருதா? நம்ம கூட பாயை பார்க்கலாமே. இந்த பாய் பிரியாணி பாய் இல்ல, பிரியாணி பாய் இல்ல, தாயத்து பாய் சொல்றாங்க இல்ல? நீங்க 8 வாரம் அங்க போங்க, சுத்தி வாங்க, எல்லாம் குழந்தை பிறந்துரும். நீ 8 வருஷம் போனா கூட குழந்தை பிறக்க. ஆண்டவர் உன்னை செய்யலைன்னா உலகத்துல யாருமே செய்ய முடியாது. சொல்லுங்க. நீதியாக. 32:1 சொல்லுங்க. நீதியாக. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. நீதியாக. இவற்றை ஒண்ணுமே இல்லை, இவற்றை ஒண்ணுமே இல்லை. இது கொஞ்சம் வெள்ளத்தோலாகிறாரு இவர். இந்த கதாபாத்திரத்து இவர் லாக்கி இல்லை. நீ வாடா தம்பி, நீ வந்து எலும்பு தோல்மா இருக்கான் பாரு. ரைட்.
இவனை பார்த்தா யார் போவா? எனக்கு பிரச்சனை விட்டு நான் போவனா? இவனை பார்த்தாலே பரிதாபமாகுது. அதான் சொல்லுங்க, ராஜா இவனோடு கூட இருக்கிறார், ராஜா பேசுறார், ராஜா அரசாளுகிறார். சொல்லுங்க, பெருவெள்ளத்தை, சொல்லுங்க காற்றை, வறட்சியை, இல்லாமையை, வெறுமையை, வியாதியை ராஜா ஆளுகை செய்வார். ராஜா பாப்பாரா ஆளுகை செய்வாரா? ராஜா வேலை என்னம்மா? ராஜா வேலை என்னன்னு கேட்டேன். அம்மா இருக்கிறீங்களா? அம்மா இருக்கிறீங்களா? சோ ராஜா எல்லாம் பார்த்துப்பார். அவன் பாருங்க பரிதாபமா நிக்கிறான். இவரை பார்த்த ஒரு பொறாமையா இருக்குதா? நல்லா இருக்குதா? எப்படி இருக்கிறாருல? வண்டி வச்சுக்கிறாருல அவரு. நீ வண்டி வச்சுக்கிறியா? சைக்கிள் கூட இல்லை கூட்ட? சைக்கிள் இருக்குதா? புது சைக்கிளா பழைய சைக்கிளா? இப்படி அம்மா கொடுத்த சைக்கிளா? ரைட். சொல்லுங்க, இது நிரந்தரம் இல்ல, இதான் நிரந்தரம். சொல்லுவரை பார்த்து, இது இஎம்ஐ கட்டலன்னா தூங்கி போயிடுவான். இது இஎம்ஐ கட்டலோட பரவாயில்ல, என் வீட்டுல இருக்கும். அது திருடர்கள் அதிகம். இது எவனுமே திருட மாட்டான், ஏன்னா அது ஓடாத வண்டி. ஆனா ராஜா கூடவே இருக்கிற பாருங்க. என்னைக்குமே உங்களுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறாம வரும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வரும், கத்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா கிருபை வரும். உங்களுதான் எல்லாரையும் சொல்றேன், இந்த மாடி வீடு, 4 வீடு, ஓஎம்ஆர் பங்களா எல்லாமே இஎம்ஐல வாங்குது. புரியவே மாட்டேங்குது. எல்லாமே எல்லாமே இஎம்ஐ. ஐயா கோச்சு கூடாதியா, கார் இஎம்ஐ, இப்போ போன் கூட இஎம்ஐ தான். தோசைக்கால மாதிரி வச்சுக்கிறான், அது இஎம்ஐ தான். ஆனா இவற்றை ஒண்ணுமே இல்லை. இந்த முதல் சொல்லுங்க, இதோ ராஜா இவரோடு கூட இருக்கிறார். ஆமே சொல்ல மாட்டீங்களா? சில பேர் பாருங்களேன், இதுல ஒரு ஆறு குத்து, இதுக்கு ஒரு மேக்கப்பு, இதுக்கு ஒரு மேக்கப்பு, இதுக்குள்ள ஒரு மேக்கப்பு, இதுக்கு ஒரு மேக்கப்பு, காலுக்கு ஒரு மேக்கப்பு, ஜன்னல், இதெல்லாம் தேவையா? புரியவே மாட்டேன். கல்மழை வந்தால் என்ன ஆயிடும்? காற்றடித்தால், வெயில் வந்தால் காய்ந்தே போகும். ஆனா இவருக்கு என்னது? பெருவெள்ளம் வந்தாலும், பெருங்காற்று அடிச்சாலும், சுனாமி வந்தாலும், ஆடி மாசம் காற்று அடிச்சா கூட அவர் அப்படி இருப்பார். சொல்லுங்க, போட்டீங்களா? இருப்பார். சத்திர தேவன் இந்த வாழ்க்கையில துரைத்தனம் பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, துரைத்தனம் பண்ணுவார், ஆளுகை செய்வார், ஆட்சி செய்வார், எல்லாம் பார்த்துப்பார். சொல்லுங்க, வரும் ஆனா வராது. புரியல? காற்று வரும் ஆனா வராது. பெருவெள்ளம், வறட்சி வரும் ஆனா வராது. சோர்வு, வியாதி எல்லாம் வரும் ஆனா வராது. ஏன் தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க, துரைத்தனம் பண்ற. சொல்றாங்க, என்ன ரொம்ப துறை மாதிரி, தொஸ்தானி மாதிரி பண்ற, என்ன பெரிய துறை மாதிரி பண்ணிக்கிற. எல்லாம் கரெக்டா சொல்லுங்க, தேவன் நியாயமாய், சத்தமா, நியாயமாய் ஆளுகை செய்வார், ஆட்சி செய்வார். சொல்லுங்க, அவரும் இருப்பார், இவரும் இருப்பார். 2ஆம் வசனம் போட்டு தம்பி, 2ஆம் வசனம் போடு. 2ஆம் வசனம், 2ஆம் வசனம் சத்தமா சொல்லுங்க. 2ஆம் வசனம் சொல்லுங்க, சொல்லுங்க, இருப்பார். சத்தமா சொல்லுங்க, இருப்பார். உங்க அம்மா அப்பா வந்துக்கிறாங்களா? வரலையா? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. பெருவெள்ளம் வரும், இருப்பார். காற்று வரும், இருப்பார். சுனாமி வரும், இருப்பார். வறட்சி வரும், இருப்பார். இவர்கிட்ட கல்மழை வந்தாலே மூவரும் போவோம். எவெல்லாம் கூட போனாலும் அவெல்லாம் போயிடுவான். புரிய மாட்டேங்குது. எவெல்லாம் போனாலும் ஒரு 4 பேர் இருந்தாலே ஒரு தெம்புதான் இல்ல? 4 பேரே கூட இருக்கிறாங்கடா. இவர் கூட யாருமே இல்லை. இவர் கூட அம்மா இல்லை, அப்பா இல்லை, புருஷன் இல்லை, பொண்டாட்டி இல்லை. யோகருடைய பிரச்சனையில பொண்டாட்டியே இல்லை. என்னமா? வேலைக்காரன் இல்லை, வேலைக்காரி இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் இருந்தார்.
எனக்கு ஒரு சந்தேகம், அந்த பொண்டாட்டி எப்படி திருப்பி வந்துச்சு? நீ செத்து போடான்னு சொன்ன பொண்டாட்டி எப்படி 10 புள்ள பெற்றதுன்னு தெரியல. புரியவே இல்லைல்ல. நீ செத்து போடான்னு சொன்ன பொண்டாட்டி என்ன செஞ்சது? இப்போ நீ செத்து போடா அப்படி சொன்ன பொண்டாட்டி இப்படி வந்துச்சு. இப்போ இது இருந்தா எல்லாமே வருவாங்க, எல்லாம் வருவாங்கன்னா கத்த வர மாட்டார். இது கூட யாருமே இல்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா இவர் வாழ்க்கையில நல்ல கவனிங்க, இவர் வாழ்க்கையில நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ எல்லாம் கவனிங்க, எல்லாரும் எல்லாம் கவனிங்க. அந்த 32:18 படிங்க. 18. ஆமேன். 15 படிங்க. 15 படிங்க. 15 படிங்க. 15. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க. உன்னதத்தின் அபிஷேகம். பாப்பா என்ன பார்க்கணும், நீதான். இது என்ன, இது சினிமா தியேட்டரா? இது சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து என்ன பாக்குறீங்களா? எல்லாரும் என்ன பாருங்க, பாருங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாரு, ஆவியானவர் மேல இருக்கிறார். உன்னதத்தின் ஆவி யார் மேல? இவர் மேல. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சில உன்னதத்தின் ஆவி. ஆமேன் சொல்லுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? என்ன தெரியுமா? வனாந்திரம் என்ன ஆயிடுச்சு? செழிப்பாயிடுச்சு. அதாவது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? இப்போ சத்தமா சொல்லுங்க. 16 சொல்லுங்க. 16, 18. ஆமேன். சத்தமா சொல்லுமா? நிலை சொல்லுங்க. நிலையான, நிரந்தரமான, மேலான. ஆமேன். இவரை கர்த்தர் யார தர மாத்துறாரு? தம்பி 20 கடைசி வார்த்தையை போடுமா? 20 கடைசி வார்த்தை போடு. இவரை கர்த்தர் யார மாத்துறாரு? சத்தமா சொல்லுங்க. சத்தமா, சத்தமா. ஒண்ணுமே இல்லை இவர்கிட்ட, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவர் யார மாத்திட்டாரு? இவர்கிட்ட எல்லாம் இருக்குது. பிச்சைக்காரன் ஆயிட்ட. புரியுதுங்களா? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். தமிழ் புரியல. அதெல்லாம் ஒரு போலி தோற்றம். நான் சொல்லட்டுமா? இந்த கல்யாண வீட்டுக்கு போறீங்களே, அந்த அந்த பாதி நகை வந்து கவரிங் நகை. அவங்க கட்டினுக்கிற புடவை கூட இரவல் வாங்க புடவை போட்டுக்கிறாங்க இல்ல. இங்க கோட்டு சூட்டு வாடகை கொடுக்கப்படும். அவ என்ன அர்த்தம்? அவன் போட்டுக்கிற கோட்டே என்னதான், அதெல்லாம் விட்டு ஒண்ணுமே கிடையாது. அதனால தேவன் சொல்றாரு அவரை பார்த்து, என்னங்க சைக்கிள் தான் போறாரு. இவர் பாக்கியவா? என்ன வண்டி வச்சுக்கிறோமா? என்ன விலை? 1,50,000. இவர் பாக்கியவானா? இஎம்ஐல முடிச்சிட்டியா? முடிய போகுது. தமிழ் புரியுதா? இவரை பாக்கியவான்னு சொல்லல. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இவர் வாழ்க்கையில கவனிங்க. என்ன மழை பெஞ்சாலும் மழை தாழ்ந்து போயிடுமா? 19 படிங்க. சொல்லுங்க. கல்மழை வந்தாலும் அந்த கல்மழை தாழ்ந்து போயிடுமா? அதுல போடுங்க. கல்மழை வந்தாலும் கல்மழை செஞ்சிடும். நல்லா கவனிங்க. என்ன பாருங்க, மழை வரும் ஆனா அது கீழே போயிடும். இவரு சின்ன தூரல் வந்தாலே இவர் அள்ளின்னு போயிடும். தம்பி ஆடாதடா, ஆடாதடா மனிதா. நீ ஆடி போயிட்டா தெரியாதா? பாட்டுல தெரியாதா? சொல்லுங்க. ஆடாதடா பாப்பா. உன்னதான், உன்னதான். ரொம்ப ஆடாத. சத்தமா. அப்புறம் அட்ரஸே தெரியாம போயிடுவேன். இவர் என்ன ஆயிட்டாரு? இப்போ இவர் என்ன ஆயிட்டாரு? வாடி போயிட்டாரு, கரைஞ்சி போயிட்டாரு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. வாடியும் போயிட்டாரு, கரைஞ்சும் போயிட்டாரு. 28 படிங்க. 28 படிங்க. 28, 19, 19, 28, 19. நல்ல சத்தமா சொல்லுங்க. பணம், பணம், பணம். நான் சொன்னது சொல்றீங்களா? அடித்து கொண்டு போகும். மேன் பவர், மணி பவர், மசில் பவர்,
எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். அவர் வேற மாதிரி. சொல்லுங்க, இவர் வேற மாதிரி ஆயிட்டார். பாக்கியவான் அதுல போட்டிருக்குது, எங்கெல்லாம் விதைக்கிறாரோ அங்கெல்லாம் ஆசீர்வாதமா, எங்கெல்லாம் போறார் அங்கெல்லாம் ஆசீர்வாதமா. அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்குமா? சொல்லுங்க சமாதானம். இதுதான் 32 பாருங்க, சமாதானம். சொல்லுங்க 32 சமாதானம். 18 சொல்லுங்க, சொல்லுங்க 18 சொல்லுங்க. சமாதானம் நிலையானது, அமைதியானது. 18 போறீங்களா? 18 32 18 சொல்லுங்க. சமாதானமானது, நிலையானது, அமைதியானது. எல்லாம் சொல்லுங்க. யாரு கீழே எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த தம்பி சொல்லுங்க. சமாதானம் நிலையானது, அமைதியானது. ஆமென். இவர் எப்படி அதுக்கு அப்படியே மாத்தி, நிலை இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. என்ன பட தெரியுமா? எங்கே நிம்மதி அங்கே எனக்கு இடம் வேண்டும். இவரு சைக்கிள் தான் போறார், ஆனா சமாதானமா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். இன்னொரு வார்த்தை என்னது? நிலையா இருக்கிறார். சூப்பர். ஆனா உங்க கண்ணு நிகழ்காலத்துல யார பாக்குது? நிகழ்காலத்துல எதை விரும்புறீங்க? அம்மா நிகழ்காலத்துல எதை விரும்புறீங்க கேட்டேன். நிகழ்காலத்துல எதை விரும்புறீங்க? யோபையா, நிகழ்காலத்துல எதை விரும்புறீங்கன்னு கேட்டேன். இதையா இதையா? ஓவரா இல்லை இதெல்லாம் உங்களுக்கு? நிகழ்காலத்தில் உங்களுக்கு கண்டு எதை விரும்புது? பெருமை, பணம், அந்தஸ்து, ஜோடிப்பு, அலங்காரம், மேக்கப்பு, வண்டி. என்ன 1.5 லட்சம் வண்டியா? 1.5 லட்சம் வண்டி. புரியுதா உங்களுக்கு? நம்மளால சைக்கிளே வாங்க முடியல, 2 வீலர் 1.5 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காரு. நான் வச்சுக்கிற வண்டி 53,000 வண்டி தான். புரியவே இல்லை மாட்டேன். சொல்லுங்க. வாடி போயிடும், வாடாதே ஐயா. அந்த பாட்டு தெரியுமா? வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே, ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் எனையே மறந்தேனையா, உன்னால் உன்னன் கண்டேனையா, வாடாதே ஐயா வாடாதே ஐயா வாடாதே ஐயா வாடாதே ஐயா. அன்பே, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆருயிர் உறவே, நந்தம். எல்லாம் சொல்லுங்க. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல, பூலோகத்தின் வாடாதே ஐயா ஐயா. இது 28:1 28:1 28:1 28:1 வாடி போகும். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. அம்மா 50 ரூபா கொடுத்து முழம் வாங்கி வைக்கிறீங்களே, புரியவே மாட்டேன். 50 ரூபா கொடுத்து வாங்கி வைக்கிறீங்களே, புரியலையா? அது ஆண்டர் கொடுத்தீங்கன்னு ஆசீர்வாதமா இருக்கும். நீ வைக்கிறீங்களா? 50 ரூபா கொடுத்து வைக்கிறீங்களா? இவ்வளவு செலவு பண்றீங்களே, வாடி போயிடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல, வாடி போயிடும். ஆனா பெருவெள்ளம் வரும், பெருங்காற்று வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். எல்லாம் ராஜா பார்த்துப்பார். எல்லாம் ராஜா பார்த்துப்பார்.
சொல்லுங்க, அவரோடு இருந்தாலே ஆசீர்வாதம் தான். சொல்லுங்க, ராஜா எல்லாம் பார்த்துப்பார். இவர் கூட இருந்தா எல்லாம் இருந்தானுங்க. ஆனா இப்போ சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ரைட், அடுத்து ஒன்று சொல்லி முடிக்க போறேன். ரைட், 19 கடைசி வார்த்தை. 19 கடைசி வார்த்தை. 28 19 கடைசி வார்த்தை. இரவும் பகலும் என்ன இருக்கு? இரவும் பகலும் சத்தமா. ஒரு நிமிஷம் என்ன பாரு. ரொம்ப ஃப்ரெண்டா அடிக்கடி ஹோட்டலில் வாங்கி கொடுப்பியா? இப்ப அவரே காணும். புரண்டு வரும், தேடி பார்த்தா யாரு காணும்? டேய் மச்சான் வாடா, மச்சான் எங்க போனான்? சொல்லுங்க, புரண்டு. இப்ப என்ன ஆயிட்டாரு? இப்போ என்ன ஆயிட்டாரு? 19 கடைசி வார்த்தை. 19 கடைசி வார்த்தை. சத்தமா. அழகு, ஜோடிப்பு, கொடுமுடி, சுத்தி இருந்தவங்கலாம் பானையில சோர்ந்த பூனைகள்லாம் வரும். இப்ப எந்த பூனையும் வரல. பக்கத்து வீடா தூரமான வீடா? போன் பண்ண உடனே வந்துருவான் இல்ல? ஆனா இப்ப பண்ணி வரமாட்டார். இவருக்கு யாருமே இல்லை. எனக்கு யாரும் இல்லை. ஆனா கூட யார் இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க, அது போதும் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுங்க. எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாருமே இல்லை. ஆனா ராஜா இருக்கிறார். இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இப்போ தேடிப்பார். தேடினேன், ஒருவரும் காணவில்லை. பணம் போச்சா? மேன் பவர் போயிடுச்சா? மசில் பவர் போயிடுச்சா? மணி பவர் போயிடுச்சா? எல்லாம் எவ்வளவு செலவு பண்ணாருல்ல? நன்றி கேட்டவன், துரோகி. சொல்லுங்க, ஆனாலும் சத்தமா சொல்லுங்க, ஆனாலும் ஒண்ணுமே இல்லை. பணமும் இல்லை, அழகும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை, சரீரமும் இல்லை. எப்படி திரைகளும் சொல்லுகிறார். காற்றடித்தால், வெயில் வந்தால், ஆனா அவருடைய அடைக்காலத்தில் இருக்கிறார். கிறிஸ்துவின் அடைக்காலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பிலே பாதுகாப்பா இருக்கிறார். சொல்லுங்க, இருப்பார். ரசம் போட்டு தம்பி 32:1 சொல்லுங்க. சொல்லுங்க, இருப்பார். 32:1 சொல்லுங்க, இருப்பார். 32:1 சொல்லுங்க, பூமி உள்ளளவும். சொல்லுங்க, பூமி உள்ளளவும். சத்தமா சொல்லுங்க, வானம் உள்ளளவும், நீர் உள்ளளவும், இந்த உலகம் உள்ளளவும். சொல்லுங்க, இருப்பார். 32:2 சாரி சொல்லுங்க, இருப்பார். சொல்லுங்க, நான் இருப்பேன்னு சொல்லுங்க. இருப்பேன். நான் கூப்பிட்டேன். சொல்லுங்க, நான் கூப்பிட்டேன், நீ வரல. நீ இல்லை, அவனும் இல்லை. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க. சொல்லுங்க, இருப்பேன். ஏன் தெரியுமா? என் கூட ராஜா இருக்கிற, என் கரத்தை பிடிச்சிருக்கிற. சொல்ல, என் கரம் பிடித்திருக்கிற, கைவிடவே மாட்டார். பெருவெள்ளம் வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும், புயல் வந்தாலும், வறட்சி வந்தாலும் என்னை கைவிடவே மாட்டார். இவரெல்லாம் சின்ன மழை வந்தாலும் கை விட்டுருவார். கைப்பிடிமா? பயங்கர மழை, பெருவெள்ளம், கை பிடிச்சிருக்க விட்டு போயிடுவா. பொய் சொல்லாம சொல்லணும். ரீல் விடுறாரு பாத்தீங்களா? போலீஸ் வந்தாலும் விட்டு போயிடுவாரு. இவரோட தாதா வந்தாருன்னா விட்டு போயிடுவாரு. டே எங்கடா போற? போயிட்டு வரேன், இருமச்சான். நம்புறியா? கடைசியா இருப்பாரு கூட. கட்டின பொண்டாட்டியே இருக்காது. யோபு கூட வாழ்விலும் தாழ்விலும் இருக்குதா? கவனிங்க, ஏழ்மையில் மனைவி அறியலாம், முதுமையில் கணவனை அறியலாம். இதுதான் தமிழ் புரியுது. முதுமையில் கொஞ்சம் பல்லெல்லாம் கொட்டி போச்சு, வெள்ளை முடி வந்துச்சு, நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். புரியவே மாட்டேங்குது. ஏழ்மையில் புரியுது? ஏழ்மை இல்லை, காசே இல்லை, கொடுத்தா அத்தான், கொடுக்கலாம சேர்த்தான். என்னம்மா வீட்டுக்கு டெய்லி கை வீசினா வராரு.
உங்க வீட்டுக்காரர் கை வீசினா வராரு, வாங்கத்தான் சாப்பிடுங்கத்தான், ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, பூஸ்ட் சாப்பிடுங்க சொல்லுவீங்க. உங்களை தான் கேட்கிறேன். அத்தான் இதோட வரலாம், அவன் செத்தான். எங்கேயா போன, வார்த்தைலாம் மாறும். எங்க போன, அது அவனை சொல்ல விரும்பல. எங்க போன, இன்னும் துரை கை வீசிட்டு வரீங்க, துரை வருவாராம், நான் கறி சோறு ஆக்கி வைக்கணுமா, வெக்கமா இல்லை? இந்த அம்மா கேக்குது அந்த ஆளை பார்த்து, நான் கொடுத்தீங்கன்னா வரும்போதே என்னங்கத்தான் சோகமாக இருக்கு, பூஸ்ட் சாப்பிட்றீங்களா, ஐயாவுக்கு தெரியும். வேலை செய்யும் போது பூஸ்ட் ஹார்லிக்ஸ், வேலை செஞ்ச பிறகு டீ தான். ரிட்டையர் ஆனா டீ தான் கிடைக்கும். பிரதர் யோபு கவனமா இருங்க, ரிட்டையர் ஆகினா டீ கூட கிடைக்காது. தண்ணி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கையில் எட்டக்கூடாது. இப்பதானே உட்கார்ந்த கண்ணு அவியிலையே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? உன்னை பெத்தா மாதிரி எங்க அம்மா என்ன பெத்தா. வேலைக்கு இருக்கிறது மதிப்பையா, வேலைக்கு போய் விட்டுட்டீங்க, ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னா டீ கூட கிடைக்காது. அந்த மாதிரி சொல்லும், ஸ்டவ் இருக்குது, பால் இருக்குது, நீங்க டீ போட்டு நீங்க குடிச்சிட்டு போ. புரியவே மாட்டேன். நான்லாம் சின்ன வயசுல இப்படி நினைப்பேன், இந்த விளம்பரம் பார்ப்பேன். அம்மா நான் இந்துவா இருக்கும்போது பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்னா, ஒரு விளம்பரம் நரசிஸ் காஃபில போட்டிருப்போம். ஒரு அம்மா கால் எழுந்து தொண்டெல்லாம் தலையெல்லாம் துவட்டிக்கினேன், காஃபி எடுத்து புருஷங்கால தொட்டு கும்பிட்டு எழுந்துக்கங்க அப்படின்னு சொல்லும். நான் நினைச்சேன் அப்படிதான் நம்ம கூட வரும்னு நினைச்சேன். இப்ப எப்படின்னா, இவன் பால் வாங்கி இவன் காபி போட்டு மேடம் எழுந்துக்கன்றான். அந்த மாதிரி சொல்லுது, மணி 7:30 ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து எழுப்புறது. அதுக்குள்ள நான் குளிக்கிறதுக்கு தோசை விட்டு வைக்கிறது அந்த அம்மா. இவனை புரியல சொல்லுங்க, வாடி போகும். புரியுதாங்க? பொண்ணு பார்க்கறது அவர்கிட்ட சொல்லு, இல்லை என்கிட்ட சொல்லு, சூப்பர் பொண்ணு பார்ப்பேன், நீ பார்த்தீங்கன்னா வாடி போயிடும், அடித்து கொண்டு போகும். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஒண்ணுமே இல்லை, எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க, சமாதானமாய், மகிழ்ச்சியாய், ஆரோக்கியமாய், கடைசியில நிலையாய். அடுத்து கடைசி வார்த்தை பாக்கியவான இருக்கிறார். போதும், நீ போயிடு, நீ கூட போயிடுமா. வீட்டு எல்லாமே இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா எதுவுமே பயன்படாது. 28-20 28-20 28-20 கால் நீட்ட நீளம் போதாது. நீ படி தம்பி. என் வீட்டுல சூப்பர் பெட் இருக்குது. என்னங்க, ஃபோம் பெட்டு. படுத்தா அப்படியே 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 எகிறோம். வெளிநாடுகள்லாம் அப்படின்னா என்ன பாருங்க, வெளிநாடுகள்லாம் வெயில் காலத்துல பெட்டு கூல் ஆயிடும், குளிர் காலம் ஹீட் ஆயிடும். சரி புரிஞ்சுங்களா? வெயில் காலத்துல பெட்டு கூல் ஆயிடும், குளிர் காலத்துல வார்ம் ஆயிடும். ஒரு பெட்டு இவ்வளவு ஒத்துறது இருக்குது. நம்ம ஊர்ல பெட்டு நம்மளை விட கேவலமாகுது. அது பழைய தலைக்காணியில அடிச்சு செஞ்சது, புரியவே இல்லை. பழைய தலைக்காணில செஞ்சது சிஸ்டர், புரியுதுங்களா? பழைய தலையணியில பெட்டு ஆக்குறது. என்னோட பாக்குறீங்க, பெட்டு எல்லாம் இருக்குது, ஆனா ஒண்ணு இருக்கு பயன்படாது. பெட் இருக்குதா? வசனம் போட்டு தம்பி. பெட் இருக்குது, ஆனா என்ன செய்யல? போர்வை இருக்குது, ஆனா எல்லாம் இருக்குது, பயன்படாது. சொல்லுங்க, எல்லாம் இருக்குது, ஒண்ணுமே இல்லை. சமாதானமா இருக்கிறார், நிலையா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார், ஆசீர்வாதமா இருக்கிறார். காற்றடிச்சாலும் வெயில் வந்தாரு, என்ன இருக்குது? நாங்கெல்லாம் இந்த பிள்ளைகள்லாம் இந்த 3 பிள்ளைகளையும் தரையில தான் படுத்து வளர்த்ததுங்க. புரியுதா உங்களுக்கு? எங்க வீட்டுல நாங்க 9 பேர். எங்க அப்பாவுக்கு எங்க வீட்டுல நாங்க 9 பேர். செங்கல் தரை. என்ன தரை? சிமெண்ட் தரை இல்ல, செங்கல் தரை. தெரியுமா? உன மேல இருக்கும், உனக்கு கீழே இருக்கும். தலைகாணி கிடையாது, பழைய துணி இல்லை, அதான் தலையானை. கிழிஞ்சு போன பாய். எங்க வீட்டுல பொங்கல் ஆனதான் பாய் வாங்குவாங்க, கோயில கொடுத்துட்டு பொங்கலை வாங்குவாங்க. அதுதான், அதுல 9 லைன்னா படுக்கணும். புரிய மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிக்கிறார்ல. இந்த 3 பிள்ளைகளும் இந்த சபை பாஸ்டரமாவே தரையில் தான் படுத்து வளர்ந்துச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றோம் தெரியுமா?
உடம்பு ரொம்ப வலிக்குதுந்தோம். அதுலதான் சுகமே இருக்குது. இவர் எல்லாம் இருக்குது. ஆனா சொல்லுங்க, அந்த வசனம் படிக்க போதாது. சத்தமா பணம் இருக்குது, பணம் இருக்குது, ஆனா பயன்படாது. பெட் இருக்குது, பெட் இருக்குது, வண்டி இருக்குது, வண்டி இருக்குது, ஆனா எதுக்கு பெட்ரோல் போட முடியாது. ஆனா இவற்றை எதுவுமே இல்லை. சொல்லுங்க சமாதானமாய், சொல்லுங்க சமாதானமாய், அமைதியாய், ஆசீர்வாதமாய். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஒருவர் பொய்யை, அதாவது உலகத்தை அடக்கலாம் வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தர் ஆண்டவர் அடக்கலாம் வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி. எது நிலையானது, எது எது அநித்தியமானது? சொல்ல நிலையானது, நித்தியமானது, நிரந்தரமானது. இது போலியானது, பொய்யானது, பயன்படாது. பெட் இருக்குதா? பெட் இருக்குதான் கேட்டேன். என்னங்க? படுக்க இருக்குதா? ஆனா பயன்படாது. போர்வை இருக்குதா? அது காஷ்மீர்ல வாங்கினார். என்ன போர்வை அது? காஷ்மீர் போர்வை. ஆனா என்ன பண்ணாது? குளிரே இல்லை. இவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. உலகமும் இல்லை, உறவுகளும் இல்லை, பலமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ராஜா எங்க இருக்கிறார்? இதோ சொல்லுங்க, ராஜா அவரோடு. நான் சொல்ல விளங்குதாமா? சொல்லுங்க. இவர் கூட எல்லாமே இருக்குது. சொல்லுங்க. அம்பானி இருக்கிறார், அதான் இருக்கிறார். சொல்லுங்க. ஒட்டுமா என்ன பாரு, எத்தனை ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறேன்? ஏடிஎம் கார்டு எத்தனை வச்சுக்கிறேன்னு கேட்டேன். 4 ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறார். எங்க இந்த பையன் போயிட்டானா? காட்டு அவன் அதுக்காக போய்க்கிறானா? அவன்கிட்ட ஒரு கார்டு கூட இல்லை. இவர்கிட்ட அநியாயமா இல்லை? எல்லாம் பிளாட்டினம் கார்டா? 4 கார்டு வச்சுக்கிறீங்களா? 2 பிளாட்டினமா, 2 விசா கார்டா? என்கிட்ட ஒரு கார்டே இல்லை. அது நேற்று தான் வந்துச்சு அந்த கார்டு கூட எனக்கு. அதை போய் தேய்ச்சி பார்த்தா அது வேலையை செய்யல. தமிழ் புரியல. இதை கூட வந்துக்கிற பாருங்க, என்கிட்ட ஒரு கார்டு கூட கிடையாது. 4 கார்டு வச்சுக்கிறான். பொறாமையா இருக்குது எனக்கு பார்த்தாலே. அப்ப எந்த அளவுக்கு காசு இருக்குது இல்ல? பாஸ்டர் பாருங்க, தேவைப்படாட்டு வாங்கிக்கங்க. யாருக்கெல்லாம் தேவைட்டு வாங்க. எத்தனை கார்டு? விடாதீங்க. அவர் அவர் கரைந்து போகும்போது நீங்களும் கரைஞ்சு போயிடுவீங்க. ஆனா இவர்கிட்ட, இவத்த பையன்கிட்ட ஆளே காணும். அவனோட கார்டு வச்சுக்கிறானா? நான் இவரு இப்ப இவரோட ஐக்கியமா இருக்குது நல்லதா, அவரோட ஐக்கியமா இருக்குது நல்லதா? இவரோட தான். சும்மா ஓவரா சொல்லக்கூடாதெல்லாம். உள்மனம் இவரோடு, என் உள்மனம். ஆனா புரியல. எங்கவா டைம் ஆயிடுச்சு. இந்தியாவின் பொருளாதாரத்தை அவரோடு தான் நிர்ணயிக்கிறார். எடுத்து வெளியே போயிட்டேன். சொல்லுங்க. இங்க இருங்க, நிலையா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. எல்லாம் வரும், எல்லாம் வரும். மூக்கு இருக்கிற சளி இருக்கும், ஆனா எல்லாம் அவர் பார்த்துப்பார். இவருக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு வியாதி கூட இல்லை, தலைவலி கூட வராது இவருக்கு. இவருக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா சின்ன மழை வந்தா, நமக்கு எவ்வளவு மழை வந்துக்குது இல்ல? எனக்கு 10 அடைப்பு வந்துக்குது, எனக்கு 5 குழம்பு உள்ள வேஞ்சி போட்டுக்குது, நிறைய இருக்குது. புரியுது உங்களுக்கு? ஹை கொலஸ்ட்ரால், ஹை சுகர்லாம் இருக்குது. அது வரும், ஆனா வராது. சொல்லுங்க. ராஜா நீதியாய். ஏமா உன் கூட யார் இருக்கிறா? உன் கூட யார் இருக்கிறான்னு கேட்டேன். உன் கூட அப்படியா இருக்கிறாரா? பார்த்த தெரியலையே. ராஜா இருந்தா அலங்காரம் இருக்காது, ராஜா இருந்தா ஜோடிப்பு இருக்காது, ராஜா இருந்தா கவரிங்கே இருக்காது, ராஜா இருந்தா ஜன்னலே இருக்காது. புரியவே? ராஜா இருந்தா பூக்கூட அதெல்லாம் வரவே வராது. என்னடி பாக்குறீங்க சிஸ்டர்? வாடி போகும். ஜோடிப்பு சத்தமா, சத்தமா சொல்லுங்க.
இந்த மனவரையில ஜோடிக்கிறான எவ்வளவு நேரம் தான் எல்லாமே. ஒண்ணு சொல்லட்டுமா, பொண்ணு பாக்குறவங்க எல்லாம் அதிகாலம் 6 மணிக்கு போய் பாருங்க, அதான் உண்மையான பொண்ணு. ஒரு பொண்ணு பாக்கணும் எப்ப போய் பாருங்க, 6 மணி 7 மணிக்கு பாருங்க, அது ஊத்த பொருளோட வருது, அதான் ரியல். மத்தெல்லாம் ரீல். அவளா இவள், எல்லாம் அவள் தான், எல்லாம் போட்டோஷாப். புரியவே இல்லை. சொல்லுங்க, இதான் ரியல் சொல்லுங்க சத்தமா, இது ரியல் சொல்லுங்க. இது சின்ன மழை தான் அடித்து கொண்டு போகும். ஆனா இவரு சொல்லுங்க இருப்பார், நிலையா இருப்பார், நிரந்தரமா இருப்பார், நித்தியமா இருப்பார், சமாதானமா இருப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பார். இவர்கிட்ட எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணலாமா? கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலையின் வெடிப்பதனில் புகலிடம் கொண்டு கொண்டேன். ஒரு பழைய பாட்டு, பழைய பாட்டு வாசிப்பீங்களா? நீங்க பேட் வாசிக்கிறது லீவா? நீங்க பேட் வாசிக்கிறது லீவா? பேட் வாசிக்கிறது லீவான்னு கேட்டேன். பாஸ்ட் போயிட்டாரா? அவ்வளவுதான். கல்மழை அடித்து கொண்டு போகும். எல்லாம் கரங்களை உயர்த்தி, கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலையின் வெடிப்பிலே புகலிடம் கண்டு கொண்டு. என்ன பாருங்க எல்லாரும், என்ன பாருங்க, பணம் இல்லை, வசதி இல்லை,